ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நான் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அது என்னன்னு கேட்குறீங்களா? வாங்க லைட்டை போட்டுக்கிடுவோம். முதல்ல வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கடைக்கு போனேன். போயிட்டு ஒரு 3 பார்சல் வாங்கினேன். என்னன்னு கேட்குறீங்களா? பப்ஸு வாங்கினேன். ஒரு கடையில் இல்லைங்க, 3 கடையில் போயிட்டு பப்ஸ் வாங்கியிருக்கேன். இது ஒரு கடையில் உள்ளது, அதுக்கப்புறம் இது ஒரு கடையில் உள்ள பப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பப்ஸு. இது வெஜ் பப்ஸா எக் பப்ஸான்னு தெரியல. நான் அவசரத்தில் எக் பப்ஸ்ன்னு கேட்டேன். எனக்கு சந்தேகமாக இருக்குது, வெஜ் பப்ஸை போட்டாங்களோ அப்படி சந்தேகமாக இருக்குது. எனிவே 3 கடையில் பப்ஸ் வாங்கியிருக்கோம், அதுவும் எக் பப்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ 3ஐயும் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். என்ன ப்ரைஸு, அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸ்டே டியூன். தென்காசியில் எக் பப்ஸ் சாப்பிடணும்னா எங்கே சாப்பிடலாம்? ப்ரைஸும் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு 3 பேக்கரி வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு எக் பப்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். ரிவீல் மட்டும் பண்ண போகிறதில்ல, அதோட ப்ரைஸ் என்ன, அதோட சைஸ் என்ன, அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், டெஸ்ட் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எக் பப்ஸ் எந்த கடையோடது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த பேக்கரியிலேருந்து ஒரு எக் பப்ஸ் வாங்கினேன். ஸோ அவங்க தான் இவங்க, பார்த்துக்குங்க. போட்டு பார்த்தீங்களா, தெரியுதா? ரிஹானா ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லொக்கேஷன் எல்லாத்தையும் முடிஞ்சால் அந்த வீடியோலேயே நான் ப்ளேஸ் பண்ணுறேன், இல்லைன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இது மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய 2 எக் பப்ஸோட அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸையும் வீடியோ கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கே எக் பப்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓப்பன் பண்ணுறதுக்கு வழக்கமாக நான் எடுத்த ஆயுதம் தான் இது. இந்த வாட்டி கத்திரி எடுக்கலை. ஸோ இதை வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க கொடுக்கும்போது நல்லா சூடாக இருந்தது. பட் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயும் ஆறி போச்சு. இது மட்டும் இல்லை, எல்லா பப்ஸும் ஆறி போச்சு. இதோட சைஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, செமையாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் கட் பண்ணி பகுதியை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கடையை பொறுத்த வரைக்கும் அரை முட்டை, எக் பப்ஸில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆஃப் முட்டை இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சூடாக சாப்பிட்டா கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் தெரியும். அதாவது மசாலா, அதுக்கப்புறம் இதை வந்து ஃபோல்ட் பண்ண விதம் எல்லாமே செமையாக இருக்குது. மசாலா கூடி இருக்கோ, இல்லை உப்பு கம்மியாக இருக்கோ, உப்பு கூட இருக்கோ, அப்படிலாம் எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. முதல் எக் பப்ஸோட வெயிட் அநேகமாக ஒரு 100 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 15 ரூபா. நம்ப மாட்டீங்க, 15 ருபீஸுக்கு இந்த புதிய ஷாப்பில் நமக்கு எக் பப்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெஜ் பப்ஸ் வந்து 12 ருபீஸில் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற பேக்கரி, அவங்க பேரை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். செலோ டப்பை வச்சு விட்டுருக்காங்க. இவங்க எக் பப்ஸை எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எனக்கு என்னமோ இதோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனிவே இதை ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓ, மாற்றிட்டணும். இதாங்க அந்த பேக்கரி, சரிங்களா? இவங்ககிட்ட வாங்கின இந்த எக் பப்ஸோட விலை 20 ரூபாய். ஆனால் இது பாருங்களேன், இதோட டெக்ஸ்சர் பாருங்களேன், ரொம்ப சின்னதாக இருக்குது. சின்னதாக இருந்த விஷயம் இருக்குமோ? எனிவே இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ஷார்ப்பாக இருக்குது. வா பாருங்க, ஒரு பகுதியை சாப்பிடுவோம், ஒரு பகுதியை வச்சிருவோம். ஆனால் இதில் வந்து என்னன்னா மஞ்சள் கரு இருக்குங்க. முதல்ல பார்த்ததில் முட்டை இருந்துச்சு, மஞ்சள் கரு என்னால் பார்க்க முடியல. பட் இதில் மஞ்சள் கரு அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் மசாலாவே இல்லைங்க, எக்கு மட்டும்தான் பெருசாக இருக்குது. என்னால் அந்த மசாலா ஃபீலிங்கு எதையுமே வந்து நான் வந்து ஃபீல் பண்ண முடியல. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது ஒரு கடையில் வாங்கினேன். இந்த கடை எங்கே இருக்குன்னா
இந்த கடைக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. பட் அவங்க வந்து இந்த மாதிரி சில்வர் கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி பேர் உள்ள கவர் இல்லை. எனிவே இதை வாங்கிட்டேன். ஸோ இந்த கடையோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சுபாஷ் பேக்கரி. சரிங்களா? இந்த முதல்ல காமிச்சேன்ல, இந்த கடைக்கு பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. பட்டு இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அங்கே வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 125 கிராம் இருந்துச்சு. இது வெஜ்ஜா இல்லை எக் பப்ஸான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நல்லா பெருசாக இருக்குது. சொதப்பிருப்பாங்களோன்னு தோணுது. எஸ், எப்படி காட்ட இங்கே பாருங்க. இதுவும் 20 ருபீஸ் தான். பட் இவங்களுடைய ஃபோல்டிங்கை பாருங்க. இதோட ஸ்டஃப்பை பார்த்தீங்களா, ரொம்ப பெருசாக இருக்கு. பட் இதில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. முட்டை, ஆஃப் முட்டை, மசாலா ஸ்டஃப் இருக்கு. சரி, இது என்ன செய்வோம், இப்படியே வச்சு அப்புறம் இந்த 2 கட் பண்ணி ட்ரை பண்ணிப்போம். ஆனால் இதோட ஸ்டஃப்பு பெருசாக இருக்குங்க. மூணையும் ட்ரை பண்ணிட்டோம். சுபாஷோட அந்த எக் பப்ஸோட அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ். அதே மாதிரி இந்த கடையோட எக் பப்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் அதில் அந்த மசாலா மிஸ்ஸிங். ப்ரைஸும் 20 ரூபா. ஸோ இந்த கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. அதாவது ப்ரைஸும் ஓகே. இதில் இந்த ஸ்டஃப், அந்த மசாலா ஸ்டஃப், அதுக்கப்புறம் வந்து எக்கு, அதுக்கப்புறம் வந்து அதோட வெயிட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த 3 எக் பப்ஸையும் 3 இடத்துலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே போய் விசிட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை மறுபடியும் சர்ச் பண்ணி கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ உங்களுக்கு காட்டியிருக்கேனே, இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். பாருங்க, பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ரணகளை படுத்திருக்கேன். பாருங்க, பார்த்துட்டீங்களா மக்களே. அப்புறம் என்ன, வீடியோ பார்த்தீங்களா, ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா, இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஊக்குவிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் போடுவேன். மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.